Hi bro. Welcome back, Salim. Welcome back, Arnold. Hi. Hello, bro. Hi bro. Hello. Hi. அண்ட் அசைன்மெண்ட்ஸ் பார்த்தேன், குரூப்ல சப்மிட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஆமா. அமேசிங்காக இருந்துச்சு. Thank நிறைய you. விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டக்குனே புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அசைன்மெண்ட்ஸில் பார்க்குறப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி தெரியல. அண்ட் சலீம், உங்களோட அந்த நோட்ஸ் இருக்குல்ல, ஹேண்ட் ரிட்டன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you ஓகேங்களா? bro. Thank you bro. எல்லாமே விஷுவலாக கேப்சர் பண்ணுங்க. அதை மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்க. அதை மட்டும் பாருங்க போதும். ஓகே. Okay bro. அண்ட் டே 4 Okay. 4க்குள்ள போகலாமா? Yes, bro. எஸ். வெல்கம் டு டே 4. ஸோ டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அட்வான்ஸ்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஜோன்ஸ் அண்ட் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதில் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். அண்ட் இன்ஸ்டிடியூஷனலோட ஜோன்ஸ் அண்ட் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் ட்ரேடிங்கில். அண்ட் அனதர் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்னு பார்க்க போகிறோம். மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கிறப்ப ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸ்னால் என்ன? மார்க்கெட் ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே முக்கியம். ஓகே. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷனில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது தெரியுதுங்களா? தெரியுது bro. இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா plenty ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு, சப்ளை அண்ட் டிமாண்ட் வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு, இதே சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா வேறு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே மொத்தம் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் minor structure and second one major structure and type 3 support and resistance. type 3 support வந்து resistance ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிறதா இருக்கட்டும், இதை வந்து டைப் 3ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் டைப் 4 வந்து ஹிடன் ஆர்டர் பிளாக். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே ட்ரேட் பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறப்ப மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் சப்போர்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் அப்ளிகபிளாக இருக்கிறது ஹிடன் ஆர்டர் பிளாக். இதை தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது எப்படி வேலிடாக பார்க்கணும், எப்படி இது இன்வேலிடாக பார்க்கணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் அனதர் திங் வந்து ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸ். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் இருக்கும், 5 மினிட்ஸில் இருக்கும், 15 மினிட்ஸில் இருக்கும், 30 மினிட்ஸில் இருக்கும், 1 ஹவரில் இருக்கும். பட் மார்க்கெட்டோ இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டீஸோ எந்த டைம் ஃப்ரேமை மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது? ஏன்னா அந்த மார்க்கெட் எங்கே ரெஸ்பெக்ட் ஆகுதோ அங்கே தான் கரெக்டான இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும், அங்கே தான் கரெக்டான ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அங்கேருந்து தான் மார்க்கெட் ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு அக்ரெசிவான இம்பல்சிவான ஒரு கேண்டில்ஸை கிரியேட் பண்ணும். இம்பல்சிவான கேண்டில்ஸ்னால் என்னென்னா ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியலாக பையர்ஸோ செல்லர்ஸோ உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகிற ஒரு வே தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஓகே. இன்னொரு விஷயம் வந்து மெயினாக பார்க்குறது என்னென்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்ளை அண்ட் டிமாண்டுக்கும் நிறையவே இருக்குது டிஃப்ரென்ஸ். அது நிறைய பேருக்கு இன்னும் ஸ்டில் தெரியாமல் இருக்குது. அது ஒரு பார்ட் அப்கமிங்கில் வரும். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட் ஏ ஷேப் ரெக்கவரி கொடுக்கும், இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். ஒரு வி ஷேப் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் எது மேஜராக ப்ளே ஆகும், எது மைனராக ப்ளே ஆகும், எது மார்க்கெட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இங்கே பை பண்ணியிருக்காங்க ஒரு 50 பேர் மேலே போயிருக்காங்க, இங்கேருந்து 50 பேர் பை பண்ணியிருக்காங்க, இங்கே 50 பேர் பை பண்ணியிருக்காங்க, இங்கே 50 பேர் செல் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து போகிற ஸ்ட்ரக்சர் இந்த செல் பார்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறீங்களா? டேப் பண்ணிட்டு கீழே இறங்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே பை பண்ணவங்க தானே அதிகமான இன்வால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சலீம் அர்னால்ட், கீழே 50 பேர் இருக்காங்க, 2 பேர் பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் மேலே போகிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வருமா வராதுங்களா? கீழே வராது ப்ரோ, மேலே தான் வராது. அப்போ அந்த இடத்துல செல் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? பை மூமெண்ட் ஆயிரும். ஸ்ட்ராங் பை மூமெண்ட்டாகவும் லாஸ் ஆயிரும் தானே? லாஸ் ஆயிரும். தட்ஸ் இட். அது எதனால லாஸ் ஆகுது, அப்போ எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், இதை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபவுண்டேஷனே. அங்கே தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டாக கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஹார்டாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டாக. ஓகே ஓகே. வெல்கம் பேக் அகைன். டாப்பிக்கில் போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் அப்படின்னா ஒன்லி ஆக்ட் ஆஸ் எ சப்போர்ட்டில் எப்பயுமே வந்து பையர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆவாங்க.
சரிங்களா? அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கம்பல்சரி இந்த இடத்துல செல்லர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆவாங்க. ம் ம் ஓகேங்களா? ஓகே. ம் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பையர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, பையர்ஸ் ஆக்ட் ஆவாங்களா இல்லை செல்லர்ஸ் ஆக்ட் ஆவாங்களான்னு பார்ப்போம். அண்ட் சப்போர்ட் இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் கீழே ஒரு சோஃபாவில் இருக்கும் சரிங்களா? அப்போ கீழே உட்காந்துருப்போம் தானே. Yes, bro. மேலே பார்க்குறப்ப ஒரு ஃபேன் தெரியுமா? அது சீலிங்கில் தான் இருக்கும். இப்போ இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் நின்னீங்கன்னா அது என்ன ஆகும்? நிற்பீங்க தானே, ஃப்ளோர் ஆயிடும். ஃப்ளோரா மாதிரி இருந்தானே. அப்போ இது சப்போர்ட் கீழேந்து மேலே சப்போர்ட்டுக்கு ரைஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இங்கே உடைக்கிறப்ப இங்கே அகெயின் ஒரு ஃப்ளோரா மாறுதா, இந்த பார்ட் தான் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அகெயின் இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் கீழே உள்ளது சப்போர்ட்டு. அண்ட் இங்கே இருக்கிற பாயிண்ட் தான் மேஜராக ஆக்ட் ஆகிறது, ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆர் ரீடெஸ்ட். ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரீடெஸ்ட். கிளியருங்களா? இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறுற இன்சிடென்ட். இப்போ இதை ட்ரா பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் bro. ம் அப்படி கீழே வந்தோம்னா சப்போர்ட்டு பிரேக் ஆகி இங்கேருந்து மார்க்கெட், இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். அப்படி இருக்கிறப்ப இங்கே நடந்திருக்குல்ல மார்க்கெட் சப்போர்ட்டை கீழே பிரேக் பண்ணியிருக்குங்களா, இந்த ரேஞ்ச் தான் வந்து பியரிஷ் பிரேக் அவுட். ஒன்லி செல்லர்ஸ் வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. உடைச்சாதான் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். உடைச்சதுக்கு அப்புறம் தான் இது ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும், ரீடெஸ்ட் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நடக்க வேண்டியது பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் நடக்கும். இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து பியரிஷா இருந்துச்சுனால் அது இது பியரிஷ் கரெக்ட்டுங்களா? பிரேக் அவுட் பண்ணது அகைன் இது ரெசிஸ்டன்ஸா மாறும். இந்த இன்னொரு பிரேக் அவுட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு, புல்லிஷ்ல பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது எல்லாமே விவரமா தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. இது எழுதிட்டீங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் எங்கெங்கன்னு எழுதிட்டீங்களா? Yes, bro. ஓகே. டைப் 1 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். டைப் 1 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் ரொம்ப சிம்பிளா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நினைச்சீங்க? அர்னால்ட் சலீம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும், பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள இவ்வளவு விவரங்கள் இருக்குன்னு யார் புதுசு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் bro. First time, bro. உங்களுக்கு அர்னால்ட் First time. ஆனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், கரெக்ட் தானே? தெரியும். இப்போ இந்த இடத்துல சொல்லுங்களேன், இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்ட் தானே? இப்போ ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு சரிங்களா? ஓகே. இப்போ இதுல எந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருக்கு? சலீமன் அர்னால்ட் சென்ட்ரல் உள்ளது மூணாவது கேண்டில் bro. மூணாவது கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருக்கு, பிரேக் அவுட் கரெக்ட்டா? பண்ணிருக்கு. அண்ட் சொல்லுங்க அர்னால்ட். bro ஸ்ட்ராங்கா பண்ணாதா பிரேக் அவுட் bro. ஸ்ட்ராங்கா அப்ப இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. சரி ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் ஓகே. இப்போ இது வந்து ஏதாச்சும் ஒரு கேண்டில், அப்ப ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எங்க டிரா பண்ணுவீங்க? இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா, ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் போகுதுன்னு நினைப்பீங்களா? அது தெரியல bro, ரெசிஸ்டன்ஸ் இங்க டிரா பண்றது. ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, பழைய டாபிக்ஸ்ல ஏதாச்சும் நீங்க பாத்துருப்பீங்க. கீழ விக்ல ரெசிஸ்டன்ஸை தாண்டி போயிருக்குங்களா இல்ல ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போயிருக்கு. போயிருக்குல்ல, பிரைஸ் என்ன ஆகும்? மார்க்கெட் சலீம் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு அகைன் மேல போகும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் இப்படி டைரக்டா அக்ரெசிவா மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கரெக்ட்டா? பட் மார்க்கெட் ஏன்னா ஹேமர்லாம் வேற நடந்திருக்குல்ல, இன்னொரு ஹேமர்லாம் இப்படி நடக்கும், ஸ்வீப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்வீப் பண்ணிருச்சு என்டர் ஆகலாம்னு சில கிளாஸஸ்ல சொல்லி தருவாங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டில் இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, மார்க்கெட் கண்டிப்பா ஃபால் தான் ஆகும், மேல போகாது. ஓ, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருந்தாலுமே அது மேல போகாது. அது மேல போகவே போகாது. நான் எல்லாமே லைவா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே லைவ்ல தான் பார்க்க போறோம்.
ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே ஒண்ணுக்கு பல சார்ட் பாக்குறப்ப தான் நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அப்ப இது எல்லாமே எங்க தான் இருக்கு? ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு சப்போர்ட் டிரா பண்றேன். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சப்போர்ட் டிரா பண்றப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்படியே மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைப்பாங்க? இந்த இடத்துல இப்ப ஷூட்டிங் ஸ்டார் நடக்குது, ஸ்வீப்னு சொல்லுவாங்க, கீழே போகும் தானே எதிர்பார்ப்பாங்க. ஆமா பட் அகைன் என்னமா போகும், இங்க வரைக்கும் வந்துட்டு ஒரே கேண்டில் இவ்வளவு பெருசுக்கு மேசிவா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிரும் புல்லிஷ்ல. எல்லாருக்கும் ஒரே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஏன்னா மார்க்கெட் மேல தான் போகும்னு 100% தெரியும். மார்க்கெட் எதுவுமே வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுக்காம மார்க்கெட் மூவ் ஆகாது. எதர் ரைஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, ட்ராப் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு கன்சாலிடேஷன் ஆக்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மேனிபுலேஷன் ஜோன்ஸை கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ப்ராப்பரான இண்டிகேஷன்ஸ் மார்க்கெட் கொடுக்கும். அதை ப்ராப்பரான நாலேஜில் கத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட்ல அனலைஸ் பண்றதா நம்ம கையில இருக்கு. இந்த டே 3 or 4 ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன் இல்லை, இன்டர்மீடியேட்டுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சாதான் அடுத்தடுத்த டாபிக் குள்ள போறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? எத்தனை வாட்டி புரியலனாலும் சரி கேளுங்க, புரிஞ்சாலும் சரி சொல்லுங்க, அடுத்த டாபிக்ல அப்பதான் போக முடியும். ஓகே அண்ட் டோனி சலீம், சாரி டோனின்னு சொல்றேன், சலீம் அர்னால்ட். இப்போ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டோ ஏதாச்சும் ஒன்று மைண்ட்ல வச்சிருப்பீங்க, அது எல்லாமே எரேஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனர். சரிங்களா? மைனர் இன் எ சென்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுதுங்களா, ஒரு ஏ ஷேப் ரெக்கவரி கொடுக்குதா. இந்த ஏ ஷேப் ரெக்கவரி என்னன்னு சொல்லலாம் சலிமான் அர்னால்ட்? ஏ ஷேப் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ப்ரைஸ் என்னதான் மேலே போக ட்ரை பண்ணாலுமே ஒரு சம் பாயிண்ட்ல மார்க்கெட் இப்படி ஒரு ஃபார்மேஷனை கொடுக்குது அப்படின்னாலே இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு தடுப்பு. ப்ரைஸ் மேலே பையர்ஸ் மேலே போக எதிர்பார்க்குறாங்க, ஆனால் செல்லர்ஸ் புஷ் பண்ணி மார்க்கெட்டை ஃபால் பண்ணுறாங்க, கீழே தள்ளுறாங்க. அப்போ இந்த ரேஞ்சில் செல்லர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வரைக்கும் இறங்கிடும். கரெக்ட் தானே? செல்லர்ஸோட ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா சும்மா இறங்குற மாதிரி இறங்கிட்டு அப்புறம் மேலே போயிரும் தானே. அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்சர்வ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் தொடுதுன்னா பிரைஸ் இப்படியே டக்குன்னு ஃபால் ஆயிரும் சம்டைம்ஸ். இன்னொரு ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணதுன்னா மார்க்கெட் இப்படியே லைட்டாக போயிட்டு திருப்பி இப்படி போயிட்டு இப்படியே போயிட்டு இப்படியே போயிட்டு இப்படி ஃபாலோ ஆகும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரு ஆனால் இங்கே டேக் ப்ராஃபிட்னு வச்சிருப்போம், ஆனால் மார்க்கெட் போயிருக்காது, மேலே போயிருக்கும், கீழே போயிருக்கும், அப்புறம் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும், அப்புறம் தான் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இந்த ரேஞ்சில் எங்கே தான் அக்ரெசிவான செல்லர்ஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஏ ஷேப் ரெக்கவரி கொடுக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் டச் பாயிண்ட்டை தான் கவர் பண்ணுது அப்படின்னா இது மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே அண்ட் தென் இது மைனர் சப்போர்ட். கரெக்டுங்களா? இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இது ஒரு சப்போர்ட். இப்போ இன்னைக்கு லைவ்ல கோல்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் நிற்கிது. இப்போ இப்படி இல்லை, ப்ரைஸ் எப்படின்னா இங்கே வந்து நிற்கிது. சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்து இங்கே பை பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, ப்ரைஸ் இங்கே வரைக்கும் ஃபால் ஆகுறப்ப இங்கே வரைக்கும் வரும், இங்கே பை பண்ணலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்லேருந்து இங்கேயே மேலே வந்திருக்கு, இங்கே மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இங்கே பை பண்ணவங்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா மார்க்கெட் ஸ்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டில் மேஜராக ஆக்ட் ஆகும். மேஜராக ஆக்ட் ஆகுறப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் பையர்ஸும் இன்ஜெக்ட் ஆவாங்க, இதில் எக்ஸ்ட்ரீம் பையர்ஸும் இன்ஜெக்ட் ஆவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் தான் பண்ண ட்ரை பண்ணும். ஏன் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னதான் மேஜர் இங்கே இருந்தாலும் மைனரை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. புரிஞ்சுங்களா? கோல்டில் இங்கே செல் பண்ணலாம், இங்கே செல் பண்ணால் இங்கே வரைக்கும் டேக் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங்கில் இருப்பாங்க. கரெக்ட் தானே? கண்டிப்பா இதே ஃபார்மேட்ல தான் இருப்பாங்க. அப்ப மார்க்கெட் இங்க பை பண்ணவங்களுக்கு இங்க என்ன ஆகும்? சலிமான் அர்னால்ட் இங்க டேக் ப்ராஃபிட் வச்சா நிக்குமா? நிக்காது. ஏன் நிக்காது? எக்ஸ்ட்ரீமான பையர்ஸ் இதுக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிருக்காங்க. மார்க்கெட் மேல நோக்கி தான் போகும். ஏன்? மேஜர் இங்க பிளே ஆகுறப்ப மைனர் கண்டிப்பா ஒபே பண்ணாது. அதுக்கு நீங்க கண்டிப்பா என்ன தெரிஞ்சுக்கணும்? மைனர்னா என்ன, மேஜர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தேர்ட் டைப் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு.
ஃபர்ஸ்ட் திங் மைனர் அப்படின்னா சிங்கிள் டச் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் டச் பாயிண்ட்ல இருக்கிறது மைனர். எய்தர் ஏ ஷேப் ரெக்கவரி, எய்தர் வி ஷேப் ரெக்கவரி. மேஜர் அப்படின்னா மோர் தென் ஒன் சிங்கிள் டச் பாயிண்ட். இது மேஜர் ஆக்ட் ஆகும். இப்போ ஒரு மைனர் அண்ட் மேஜருக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இது எழுதிட்டீங்களா? இல்லை ப்ரோ. ம் மேஜர்னா மல்டிபிள் டச்ல ப்ரோ. ம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ட்ரேடில் இது ஒரு சப்போர்ட், சரிங்களா? சப்போர்ட் இது எப்படி பார்க்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். மேலே இருக்கிறது யார் இருக்கா? 1 2 3. ஸோ மேஜர் மேஜர் தானே சலீம்? ஆமாம் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? இங்கே உள்ளது மைனர் ரெசிஸ்டன்ஸ், மைனர் சப்போர்ட், ஓகேங்களா? வி ஷேப் ரெக்கவரி இப்படியே வந்திருக்குல்ல, சப்போர்ட். ஒருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்வீப் நடக்கும் பிரதர், ஏஷியன் ரேஞ்சிலேருந்து ஸ்வீப் நடக்கும்னு சொல்கிறப்ப இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்வீப் நடந்துருச்சு 7 மணிக்கே. இந்த ஸ்வீப் நடக்கிறப்ப சப்போர்ட்டை ஸ்வீப் பண்ணுறப்ப என்ட்ரு ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. இது லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாலிடாக கொடுத்துருக்கும். என்ன கொடுத்துருக்கீங்க? ஹேமர் தெரியுதுங்களா? மார்க்கெட் மேலே தானே போயிருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட இந்த ட்ரேட் எடுக்கலாமான்னு. பட் ஒரே விஷயம், அங்கே இருக்கிறது மைனர் சப்போர்ட். மேலே மேஜர்லேருந்து ஆக்ட் ஆகிறப்ப எப்படி மைனர் சப்போர்ட் தாங்கி பிடிக்கும்? கரெக்ட் தானே? அப்போ அந்த இடத்துல மைனர் பிரேக் பண்ண தானே ட்ரை பண்ணும். மைனர் பிரேக் ஆயிருச்சு. அப்போ இந்த இடத்துல மேஜர் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா இல்லை மைனர் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா? மேஜர். மைனரை கம்பேர் பண்ணுறப்ப மேஜர் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். இன்னைக்கு இது இன்னையோட சார்ட், லைவான ஒரு அனலைசிஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இன்னொன்று உங்களுக்கு இன்னொரு டெப்த்தான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ பேர் ரேஞ்ச் தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க தெரியும். ஒரு ஜோன் வந்து வேலிடேஷனாக இருக்கா இல்லையான்னு வீக்கன் ப்ரீமியம் கேண்டில்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்ட் தானே? இந்த இடத்துல ப்ரீமியம் கேண்டில்ஸ் மார்க்கெட்டில் என்ன தான் கொடுத்துருக்காங்க? ஃபண்ட் எல்லாம் டுவார்ட்ஸ் எப்படி போகுது? செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, பை பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? செல். செம்ம அமேசிங் அர்னால்ட், இவ்வளோ கிளியராக உங்களுக்கு புரியுதுல்ல? அப்போ செல் பண்ணுறப்ப இந்த இடத்துல பை பண்ணால் நிற்குமா? எனக்கு ஒரு லாஜிக் ஒன்று புரியல. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து செல் பண்ணுறாங்க, கிடைச்ச ப்ராஃபிட்லாம் போகுதுன்னு செல் பண்ணுறப்ப இங்கே அக்ரெசிவான செல்லர்ஸ் வராங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த அக்ரெசிவான செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஆமா தானே? இது ரெண்டு அக்ரெசிவான செல்லர்ஸ் வராங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் தானே நேத்தோட டாபிக்கை வச்சு? அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல இங்க கேண்டல்ஸ் எதுவுமே ஸ்ட்ராங்கா ப்ரீமியமா ஒரு வேலிடான பையர்ஸே இல்ல. அப்ப இந்த இடத்துல ட்ரேட் நின்று மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அங்க ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு, நிக்குமா? நிக்காது. ஸோ லாஸ் ஆகுமா ஆகாதுங்களா? ஆனா ஸ்வீப் மாடல், இதெல்லாம் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. ஸ்வீப் மாடல் இன்னொரு சொல்லட்டுங்களா? இங்க ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இங்க ஒரு ஸ்வீப் நடந்திருக்குங்களா? இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்வீப் ஆயிருக்கு பாருங்க. இந்த ட்ரேட்லையும் கேட்டாங்க. இந்த ட்ரேட்லையும் கேட்டப்ப மார்க்கெட் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, லாஸ் தான். ஒரே ரீசன், ட்ரேடிங்ல இந்த இடத்துல லாஸ் ஆகும், என்ட்ரானா லாஸ் ஆகும் தெரியுமா தெரியாதுங்களா உங்களுக்கு? நேற்றைய டாபிக்கை வச்சு இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியுமா முடியாதுங்களா? செல் தானே, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்ல? கான்ஃபிடண்டா சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும்ல. அப்ப அந்த இடத்துல என்ட்ரானா லாஸ் தானே ஆகும். கண்டிப்பா. அவ்வளவுதான், கண்டிப்பா. இப்போ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அப்ப இந்த இடத்துல மைனர் எங்க ஒர்க் ஆகுது, மேஜர் எங்க ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? FOMC ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அந்த FOMC ஸ்டேட்மெண்ட்ல இன்ஸ்டிடியூஷனலோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு எக்ஸ்ட்ரீமான பையர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் டுவார்ட்ஸ் மேலே தான் ஃபுல்லாக போகும்னு எல்லாருமே பார்வையில் இருந்துருச்சு. மார்க்கெட் அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன்டேஜ் பொறுத்து, மார்க்கெட்டோட டைரக்ஷன் பொறுத்து பை பண்ணுவாங்க. FOMCயோட ஸ்டேட்மெண்ட் வந்து அக்ரெசிவான பையர்ஸ். இப்போ மார்க்கெட் கோல்டு மேலே மேலே தான் போகும்னு எல்லாத்தோட நோக்கத்துலையுமே இருக்கும். மார்க்கெட் ஆனால் ஃபால் தானே ஆகுது. அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, மேலே போகும்னு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. ரேஞ்ச் தியரி அந்த ஜோனை வந்து வேலிடிட்டி பண்ணுறதுக்கு
ப்ரீமியம் அண்ட் வீக் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஓகேங்களா? அண்ட் தென் இங்கே பாருங்களேன் 11:30 to 12:30 இந்த 11:30 ஸ்ட்ரக்சர்லேருந்து 12:30 ஸ்ட்ரக்சர் வரைக்குமே மார்க்கெட் கீழே இருந்து மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் செஷனோட பீக் செஷன் திறந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆயிருக்கு. அது இன்டர்வல் செஷன் ட்ராப் தானே பாரு? ட்ராப் தான். இது மேலே போகிற மாதிரி ஒரு ட்ராப்பு இங்கே இருந்து, ஏன்னா இது ஸ்வீப் எடுத்துச்சு. இது மேலே போகிற மாதிரி ஒரு ட்ராப். ஆனால் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் தான். லண்டனோட செஷன் தான் இங்கே பீக் செஷனில் கண்டினியூ ஆயிருக்கு. கிளியருங்களா? ஒரு சார்ட்டை பார்த்த உடனே 1 மினிட்ல நம்மளால எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மட்டும் தான் நம்மளை ரொம்ப பெர்ஃபெக்டாக மாற்றும். எனக்கு டெய்லி சார்ட் சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் டெய்லி ஜேர்னல் பண்ணுறோம், டெய்லி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, அதோட ரிவ்யூ கரெக்டாக இருக்குது அண்ட் அதில் எந்த மிஸ்டேக்ஸும் இப்போ வரைக்கும் பண்ணாலும் நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு திருப்பி எடுப்பேன். சரிங்களா? ஓகே. டன்.